ஸோ இதே மாதிரி தான் அடுத்து இருக்குமா அது நம்ம சொல்ல முடியாது. இந்த பல்ஸ் நம்ம அடுத்து சொல்ல முடியாதுங்கிறக்காக தான் பிப்ரவரி எண்ணில் இன்னொன்று மார்ச் எண்ணில் இன்னொன்று பண்ணலாம்னு பிளான் இருக்கும். ஸோ இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பின்னு கேட்டதுக்கு மக்கள் சொன்னாங்க, நாம் தமிழருக்கு நாங்கள் வாக்களிப்போம்னு. அண்ணன் சீமானுக்காக 7 தம்பிகள் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக தாவேக்காவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். இன்னைக்கு போலிங் நடந்தால் தாவேக்காக்கு. நல்லா பாருங்க, முதலமைச்சர் கேண்டிடேட்டா 24 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு சொன்னோன்னே 2 கம்மி பண்ணிட்டாங்க பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு தேர்தல் தான் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு, யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்விக்கு தாவேக்கா தான் வெற்றி பெறும்னு 22% மக்கள் தங்களுடைய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்கள் தங்களுடைய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்விக்கு 33% மக்கள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் 5% கூடுதலாக 38% மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்தா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு. ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க.